வணக்கம் அன்பர்களே. நாம கடந்த பதிவுல சந்திரனோட ஆட்சி, அதாவது சொந்த வீட்ல இருக்கும் பொழுது அதனோட பலன் என்னன்னு பார்த்தோம். இந்த பதிவுல சந்திரன் அத நீச்சம் பெறும் பொழுது அதனோட பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த இந்த வீடியோல பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில சந்திரன் இருந்தா என்ன பலன் அப்படின்னு. சந்திரன்னா என்ன? சந்திரன்னா அம்மாவோட அன்பு, நம்ம மனசு, மைண்டு, உணர்ச்சிகள், இமோஷன்ஸ், வீட்டோட என்வாயன்மெண்ட் இதெல்லாம் குறிக்கும். விருச்சிக ராசி காலபுருஷ கட்டத்துல 8வது வீடை குறிக்கும். 8வது வீடு என்னெல்லாம்னா திடீர் மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள், அப் அண்ட் டவுன், தந்திர வித்யா, ஆராய்ச்சி, ஜோதிடம், அமானுஷ்யமான விஷயங்கள், ஆன்மீகம், ரகசியங்கள், மற்றவர்களோட பணம், வரி, டாக்ஸ், இதெல்லாம் குறிக்கும். முக்கியமா என்ன குறிக்கும்னா மறைந்து இருக்கிறத தோண்டி எடுக்கிறது. இதுதான் 8வது வீடு. விருச்சிக ராசி சந்திரன், விருச்சிக ராசியில சந்திரன் ஏன் நீச்சம் மாறார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சந்திரனோட நேச்சுரல் குணம் என்னன்னா அது மாறிட்டே இருக்கிறது. ஒரு 14 நாள் வளர்ப்பிலையில இருக்கும், தேய்பிரையில இருக்கும், மறைந்து போவாரு அமாவாசையப்போ. மாறிட்டே இருக்கிறதுனால இது சந்திரன் நம்மளோட உணர்ச்சிகளை குறிக்கிறது இல்லையா? நம்ம உணர்ச்சிகளும் ஸ்டேபிளா இருக்காது, மாறிட்டே இருக்கும். சில நாள் சந்தோஷமா இருப்போம், துக்கமா இருப்போம், கோபமா இருப்போம். உணர்ச்சிகளும் மாறிட்டே இருக்கும், ஒரு சமநிலையில இருக்காது. நம்ம மைண்டுக்கு ஒரு சமநிலை தேவைப்படுது. ஆனா இந்த சந்திரன் இந்த திடீர் மாற்றங்களை குறிக்கும் 8ஆம் வீட்டுல போகும்போது அது ஹாப்பியா இருக்காது இல்லையா? ஏன்னா ஸ்டெபிலிட்டி இன்னும் அதிகமா அன்ஸ்டேபிள் ஆகும், ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் அதிகரிக்கும். இங்க சந்திரனை நம்ம வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க சந்திரனை வீக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மக்கள் தான் முக்கியமா பார்த்தா எவ்வளோ அடி வாங்கியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்க இவங்கதான். அந்த சந்திரன் நீ வீக்குன்னு என்னால சொல்ல முடியாது. இவங்க ரொம்ப ஆழமா சிந்திக்கிற மக்கள். ஈஸியா டே டு டேல சும்மா ஷாலோவா இருக்கிற மக்கள் கிடையாது. ஆல்மோஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் எல்லா விருச்சிக ராசி மக்களுமே இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நான் ஏன் பிறந்தேன், இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? இதெல்லாம் முக்கியமா நான் பார்த்த எல்லா விருச்சிக ராசியும் கேட்ட கொஸ்டின்ஸ். நிறைய ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள் இந்த ராசியில நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் தேடிட்டே போயிட்டே இருப்பாங்க. விருச்சிக ராசி ஜல தத்துவம், சந்திரனும் ஜல தத்துவம். இவங்க ரொம்ப இமோஷனலான பீப்புள். நிறைய ஒரே டைம்ல நிறைய இமோஷன்ஸ் வரும், ஒரே டைம்ல நிறைய தாட்ஸ் வரும், நிறைய சிந்தனைகள் வரும், நிறைய ஃபீலிங் வரும். ஒரே டைம்ல எக்கச்சக்கமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களே ஓவர்வெல்ம் ஆயிடுவாங்க, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க நிறைய ஃபீலிங்ஸ் வர்றதுனால. இதை அவங்களை ஈஸியா அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல விருச்சிக ராசிக்காரங்களை அப்படின்னு சொல்றது அதனாலதான். ஏன்னா அவங்களுக்கு இவ்வளவு தாட்ஸ், இவ்வளவு ஃபீலிங்ஸ் ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்றது சுலபம் கிடையாது. நிறைய நேரத்துல அவங்கள தப்பா நினைக்கிறதுக்கு காரணமும் இதுதான். அவங்க ரகசியமா இருக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலங்கிறது தான். பட் இவங்க கிட்ட முக்கியமா என்ன 2 விஷயங்கள் பார்ப்போம்னா, இன்டென்சிட்டி அண்ட் டிவோஷன். டிவோஷன்னா பக்தி. இன்டென்சிட்டி என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த காலத்துல மக்கள் வெறித்தனம் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்த எடுத்தா, எந்த விஷயத்த எடுத்தாலும் அதை ஒரு இன்டென்ஸா பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு உறவோ, இல்ல ஒரு வேலையோ என்ன கொடுத்தாலும் அதுல 200% கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதனால அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நான் ஒரு 200% ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் கொடுக்கும்போது உன்னால 10% கொடுக்க முடியாதா அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு வரும். அண்ட் லாயல்டி, ரொம்ப விசுவாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இவங்க 200% கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க விசுவாசத்தை நீங்க, அவங்க லாயல்ட்டியை நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, கொச்சப்படுத்திட்டீங்கன்னா, இல்லாட்டி ஏதாவது துரோகம் பண்ணிட்டீங்கன்னா
கம்ப்ளீட் 0% ஆயிடும், அது கட் பண்ணிடுவாங்க. அதான் அவங்களோட நேச்சர். ஜல தத்துவமா இருந்தாலும் இவங்க வந்து ஸ்திர ராசி. ஸ்திரம்னா ஒரு இடத்துல இருக்கிறது, நகராம இருக்கிறது. சோ ஜலம் வந்து இப்ப தண்ணி வந்து சாலிடா என்ன இதுல இருக்கும்? ஐஸ் தானே. சோ அதுதான் அவங்களோட அந்த ஐஸ் நேச்சர் வந்து அதனாலதான். சோ சந்திரன் வந்து நம்ம அம்மாவை குறிப்பிடும் இல்லையா? சோ அம்மா கூட வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காம இருக்கலாம். இல்லைன்னா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இல்லைன்னா அம்மா பயங்கரமா ஒரு ஆன்மீகவாதி, இல்லைன்னா ஜோசியம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் இந்த எல்லா விஷயமும் விருச்சிக ராசிக்கு வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கிரகம் என்னன்னா செவ்வாய். ஏன்னா செவ்வாய் தான் விருச்சிக ராசியோட அதிபதி. செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்கிறதுக்கான ஃபுல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கும், சக்தி அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் செவ்வாய் இருக்கிற விருச்சிக ராசி மக்களை வந்து நிறைய பேர் வந்து இந்த கிரைசிஸ் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் ஏதாவது ஒரு சடன் பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க போய் அதை மேனேஜ் பண்றதுக்கு, சடனா ஒரு எர்த்குவேக் வருது, இல்லைன்னா சடனா வந்து ஒரு சுனாமி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கிரைசிஸ்ன்ற ஒரு இதுல வந்து போய் மேனேஜ் பண்ணி அதை டீல் பண்றது வந்து இந்த மாதிரி மக்களா இருக்கும், விருச்சிக ராசி மக்களா இருக்கும். பட் செவ்வாய் வீக்கா இருந்துச்சுன்னா ரொம்ப ஆங்ஸைட்டி, ரொம்ப மன அழுத்தம், மூட் ஸ்விங் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும் எங்களுக்கு. அந்த கோபம் வந்து உள்ளேயே வச்சு 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 வெடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து நட்சத்திரம் பொறுத்து குணங்கள் மாறும். ஸோ இங்க 3 நட்சத்திரம் விருச்சிக ராசியில வரும்: விஷாகம், அனுஷம், கேட்டை. ஸோ இவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம், அது போக போக நம்ம பார்ப்போம். ஃபைனலி சந்திரனோட எந்த கிரகம் இணைந்திருக்குங்கிறது பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி செவ்வாய் கூடவே இருந்ததுன்னா இந்த ஏற்றத்தாழ்வை வந்து ஈஸியா சமாளிக்க முடியும். அண்ட் கிரக பார்வை என்ன இருக்குங்கிறதும் ஃபைனலா பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு சும்மா ஒரு ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன். நன்றி கலா. நாம இப்ப சந்திரனோட நீச்சம் பத்தி பார்த்தோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பல பேர் விருச்சிக ராசியோட நீச்சத்துலதான் இருக்காங்க. அதனால எல்லாரும் வந்து ஒரு எமோஷன்ஸோட இது ஒவ்வொரு நேரத்துலயும் பார்த்தோம்னா ஒரு நேரத்துல சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு நேரத்துல இதா இருப்பாங்க. ஆமா, சில நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சில நேரத்துல ரொம்ப வீக்கா பார்த்திருக்கோம். ஆமா. பட் போராடுற குணம் வந்து அவங்க கிட்ட ஜாஸ்தி. ஆமா, ஏன்னா லைஃபே வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன்ல இருக்கும்போது அவங்க அனுபவங்கள் அதிகமா வந்து அவங்கள பக்குவப்படுத்திடுது. அதுதான் ஏன் ஏன் பிறந்தேங்கிற கொஸ்டின் வந்து அவங்க கிட்டதான் ஜாஸ்தி. அதாவது பிறவி பயனை சீக்கிரமா உணர்றாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்தோம் எதுக்கு வந்தோம் எதுக்கு வந்தோம்னு. அதான் அதான் மற்றவங்க கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த கொஸ்டின். நன்றி கலா. நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.